புல்புல் அரசன். ஒரு காட்டில் ஹார்ன்பில் என்று ஒரு பறவை வாழ்ந்து வந்தது. அந்த பறவை தான் அந்த காட்டின் பறவைகளின் அரசனாக இருந்தது. மற்ற பறவைகள் செய்யும் சிறு சிறு தவறுகளுக்கும் அவற்றை கொன்றுவிடும் அளவிற்கு மிக கொடூரமான பறவையாக இருந்தது. இதனால் மற்ற பறவைகள் அனைத்தும் இணைந்து புதிய அரசனை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தது. எப்படி இந்த செய்தியினை அந்த ஹார்ன்பில் பறவைக்கு தெரியப்படுத்துவது என்று எண்ணியது. அப்பொழுது அங்கிருந்த ஒரு ஆந்தை, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது, மரங்கொத்தியே உன்னுடைய உதவி கொஞ்சம் தேவைப்படுகிறது என்று கூறியது ஆந்தை. உடனே மரங்கொத்தி என்ன உதவி என்று கேட்டதும் என்னுடன் வா என்று கூறிக்கொண்டு அந்த ஹார்ன்பில் பறவையை பார்க்க சென்றது. ஆந்தை ஹார்ன்பில் பறவையிடம் சென்று, அரசே, நீங்கள் உங்கள் பலத்தினை ஒரு சிறிய போட்டியின் மூலம் மற்ற பறவைகளுக்கு உணர்த்த வேண்டும் என்று கூறியது. உடனே ஹார்ன்பில் பறவையானது என்ன போட்டி என்று கேட்டது. இங்குள்ள ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து அந்த மரத்தின் கிளையை நீங்கள் முறிக்க வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்தால் நீங்களே எங்கள் அரசன். அவ்வாறு உங்களால் செய்ய இயலவில்லை என்றால் அந்த மரத்தின் கிளையை யார் முறிக்கிறார்களோ அவர்களே எங்களை ஆள தகுதியானவர்கள். அவர்களே எங்கள் அரசன் என்று கூறியது. ஹார்ன்பில் பறவையோ, என்னால் முடியாவிட்டால் வேறு யாரால் இந்த கிளையை உடைக்க முடியும் என்று எண்ணி உயரமாக பறந்து அதற்கு கொடுக்கப்பட்ட மரக்கிளையில் வேகமாக வந்து அமர்ந்தது. ஆனால் அந்த மரக்கிளை உடையவில்லை. ஹார்ன்பில் பறவையானது, இந்த போட்டியில் கலந்து கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் இதே மாதிரி பட்ட மரக்கிளையை தான் நீங்கள் உடைக்க வேண்டும் என்று கூறியது. ஆந்தையானது இன்னொரு பெரிய காட்டி, இந்த மரக்கிளையை உங்களுடைய மரக்கிளைக்கு சமமாக இருக்கிறதா என்று கேட்டது. ஹார்ன்பில் பறவையானது, இந்த மரக்கிளையை விட அந்த மரக்கிளையை இன்னும் பெரிதாக உள்ளது. ஹார்ன்பில் பறவைக்கு போட்டியாக புல்புல் பறவை வந்தது. புல்புல் பறவையானது, அந்த மரக்கிளையை உடைத்து விட்டால் புல்புல் பறவை உங்களது அரசனாக இருக்கட்டும் என்று கூறியது. புல்புல் பறவை உடைக்க வேண்டிய மரத்தை ஏற்கனவே மரங்கொத்தி துளையிட்டு அதன் வேலையை எளிதாக்கும்படி செய்திருந்தது. மரங்கொத்தி புல்புல் பறவை உட்கார வேண்டிய மரத்தில் துளையிட்டு இருந்தது. ஹார்ன்பில் பறவைக்கு தெரியாது. புல்புல் பறவையானது வேகமாக பறந்து வந்து அந்த மரக்கிளையில் அமர்ந்தது. உடனே மரக்கிளை முறிந்து விழுந்தது. ஹார்ன்பில் பறவையானது தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு அங்கிருந்து பறந்து சென்றது. பின்பு புல்புல் பறவையானது பறவைகளின் அரசன் என தனது பொறுப்பினை ஏற்றுக்கொண்டது. அனைத்து பறவைகளும் மகிழ்ச்சியுடன் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடின. கருத்து: புத்திமான் பலவான் ஆவான். வேப் லிங்க்ஸ்.